ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 கொஸ்டினுக்குரிய அந்த ஆன்சரை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு, சரிட்டா, இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு, அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த 1 மணி நேரத்தில் வந்து இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது ஒரு வெங்காயம் சார் குறிப்போம் இல்லையா, சார் அந்த பேஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், சார் சரிங்களா. அந்த ஒரு விஷயந்தான் நம்ம நீங்கள் வழக்கமாக வீடுகளில் வெங்காயம் உரிக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு லேயருக்கு உள்ளே போகுது இல்லையா, உள்ளே போயிட்டே இருக்கும், கடைசி லேயர் உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவன் ஒரு சின்ன அந்த அந்த எப்படி சொல்கிறதுனா செதில் வர வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய மாடல், மல்டி லேயருங்கிறது வார்த்தை அதுதான். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இது ஸோ இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படி இருக்கு இல்லையா, அந்த S-400லேருந்து அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு, சரிங்களா. இதுதான் சுதர்சன சக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டோம். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று பண்ணாங்க, நீங்கள் எல்லோரும் நியூஸில் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதை பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து டைமில் பார்த்தீங்கன்னா இந்த S-400 அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பேசு பொருளாச்சு. அதுதான் வந்து பாகிஸ்தானோட அந்த ட்ரோன்ஸு, ரேடாஸு, எல்லா விதமான அவங்கள எல்லாத்துலேயும் வந்து வானிலேயே இடைமறிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு தான், சரிங்களா. அந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழிச்சது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப பேசு பொருளாக ஆனது, சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டும் தான் அந்த விஷயமும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில், சரிங்களா. சரி, ஓகே, பார்ப்போம். இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது, சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அமைப்பு, உங்களுடைய இந்தியாவோட பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது என்னென்ன வகையான எப்படி சொல்கிறது, என்னென்ன வகையான கட்டமைப்பு இந்தியாவில் இருக்குது இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் என்னென்ன தெரியுங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதிலிருந்து கொண்டு போவேன் உங்களுக்கு, சரிங்களா. இப்போ வந்து இந்தியாவோட பாதுகாப்புக்கு நம்ம வந்து இராணுவம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்தியாவோட பாதுகாப்புக்கு நம்ம இராணுவம் வச்சுருக்கோம். அந்த இந்தியாவோட பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய இராணுவ அமைப்புங்கிறது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னீங்கன்னா நான் அதிலேருந்து கொண்டு போவேன். அப்படியே இந்த பேப்பரை அப்படியே நம்ம நகர்த்துவோம், சரிங்களா. சொல்லுங்கள் பார்ப்போம். 3 படைகள் இருக்குது சார். 3 படைகள். வேறு சார்? வேறு சார்? 3 படைகள் இருக்குது. என்னென்ன படைகள் சார் இருக்குது? இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. ஏர்ஃபோர்ஸ், நேவி, சரிங்க சார். வேறு அவ்வளோதானே? இராணுவம், விமானம், கடல், அதானே, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோன்னா இந்தியாவோட செக்யூரிட்டி அதனை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டு தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம வந்து முழுசாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான பதிலை வந்து நம்ம சொல்ல முடியும், சரியா. இந்தியாவோட பாதுகாப்பு அமைப்பு, சரிங்களா, பாதுகாப்பு அமைப்பு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு அமைப்பில் வந்து கட்டமைப்பு என்ன, சரிங்களா, கட்டமைப்பு என்ன, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திறன்கள் என்னென்ன இருக்குது, நம்மளுடைய திறன்கள் என்னென்ன இருக்குது, அதாவது என்னென்ன விதமான அமைப்புகள் வச்சுருக்கோம், சரிங்களா, என்னென்ன விதமான அமைப்புகள் வச்சுருக்கோம். அதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலோபாய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இந்த கட்டமைப்புக்குள்ளேயே வந்துடும். இதுதான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக தான், சரிங்களா. ரொம்ப நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஒருமைப்பாடையும், சரிங்களா, ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருமைப்பாடையும் இறையாண்மையும், சரிங்களா. இறையாண்மைனா என்ன சார் இங்கிலீஷில்? இறையாண்மை. இதை கடந்து பார்த்தீங்கன்னா புவிசார் பொருளாதார நலன்கள்னு நம்ம என்ன சொல்கிறோம், எதுக்காக இதை சொல்கிறோம்னா புவிசார் பொருளாதார நலன்கள் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இமயமலை இருக்குது, அது பாதுகாக்கக்கூடிய ஒரு புவிசார் அமைப்பு. அதை வந்து சீனா ஆக்கிரமிப்பு பண்ணால் நம்ம சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியல. இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்குது, நம்ம ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஒரு வந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே நம்ம வந்து அதை பாதுகாத்துட்டு வரோம். சரிங்களா? அதை வந்து பாதுகாத்துட்டு வரோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் வந்து அத்துமீறினுச்சுன்னா நம்மளால் அதை விட முடியுமான்னா விட முடியாது. சரிங்களா? அப்போ அதை தான் சொல்கிறாங்க, இந்தியாவோட பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருமைப்பாடு, இறையாண்மை, புவிசார் பொருளாதார நலன்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகளே வச்சுருக்கோம். இன்னும் நம்ம பேசிக்காக சொல்லணும், நம்ம கீழே இறங்கி சொல்லணும் அப்படின்னா, நம்ம லெவலில் இறங்கி இது நம்ம பேசணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்நிய நாடுகளோட அச்சுறுத்தல். சரிங்களா? அந்நிய நாடுகளோட அச்சுறுத்தல் எப்போ வரும்? எப்போ சார் வரும்? அந்நிய நாடுகளோட அச்சுறுத்தல்கள் எப்போ வரும் சார்? அந்நிய நாடுகளோட அச்சுறுத்தல்ங்கிறது எப்போ வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளுடைய பட்சத்துல என்ன சார் சொல்கிறீங்க? நம்மளுடைய தரைப்படை, விமானப்படை, கப்பற்படையெல்லாம் வீக் ஆயிடுச்சு, நம்மளுடைய சரியான அப்படி பாதுகாப்போடு நம்ம இல்லை. அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அந்நிய நாடுகள் அச்சுறுத்தலுங்கிறது அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நம்ம இது பாகிஸ்தான்றா பாருங்க, அமெரிக்காக்காரன் நம்மளை அப்படியா நம்மள்கிட்ட மோதுறான்? அப்படி கிடையாது. சரி, இப்போ நீங்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன். அவங்களோட தேவைகள் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது பண்ணுவாங்களா சார்? சூப்பர் சார், சூப்பர். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது. ஏன் போர் நடக்குது? இதனுடைய ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் என்ன சார்? ரஷ்யாவுடைய இப்ப எப்படி ரஷ்யாவுக்கு தேவை நீட்ஸ் எல்லாமே உக்ரைன் நிறைய இருக்கு சார். மெஜாரிட்டி 80% இருக்குன்னு சொல்றாங்க சார். அவங்க நேட்டோல ஜாயின் பண்றதுக்காக யுக்ரைன் ட்ரை பண்றாங்க சார். அவங்க ரஷ்யா வேணான்னு சொல்றாங்க. நீங்கள் ஆழ்ந்து போகக்கூடாது சார். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிக்கவே கூடாது. நமக்கு அது தேவையே கிடையாது. அப்படி படிக்கவே கூடாது. நம்ம அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக நம்ம வந்து அந்த இன்டர்நேஷ்னல் விஷனை கொண்டு போகக்கூடாது. ஒரே விஷயம், சரிங்களா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரே பிரச்சனை என்னன்னா வான்பரப்பு தான் பெரிய பிரச்சனை. அந்த வான்பரப்பை சார்ந்து, அதாவது இப்போது ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாடோட அந்த தேசிய எல்லை அப்படிங்கிறது அது வான்பரப்பாகட்டும் கடல் பரப்பாகட்டும், சரியா? ஒவ்வொரு இப்போ கடல் பரப்புனா வந்து நாட்டிகளில் சொல்கிறான், சரிங்களா? வான்பரப்புனா வந்து கிலோமீட்டரில் சொல்கிறான். இத்தனாயிரம் அடியில் நம்மளுடைய சரிங்களா, நம்மளுடைய நிலப்பரப்புக்கு மேலே இத்தனாயிரம் அடி வரைக்கும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளுடைய இது அப்படின்னு சொல்கிறான். அது அதாவது நம்ம நில எல்லைக்கு மேல் பரப்பில் இருந்தாலும் சரி, இல்லை கடல் பகுதியில் இருந்தாலும் சரி, சரிங்களா? இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு. இப்போ நம்மளுடைய நாடு வந்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் இல்லையா? இந்தியா வந்து துணைக்கண்டம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மேலே வான்பரப்பில் ஏதாவது வேற ஒரு அந்நிய சக்திகள் பறக்க முடியுமான்னா பறக்கிறது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாகவே நம்ம நாடு மேலே பறக்கிறது வந்து தடுக்கப்படும். நீங்கள் உலக மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இமயமலை, அந்த ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா இயற்கை அரண்களால் தான் சூழப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் கடல் பக்கமாகவும், இன்னும் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களாக வந்து இது பண்ணப்பட்டிருக்கப்படும். நம்ம உள்ளே வந்தது அப்படின்னா டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடும். அந்த ரேடார் சிஸ்டம் கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், இவங்க உள்ளே வராங்க, இவங்க போகலன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ சேட்டலைட் விஷன்லாம் வச்சுருக்கோம். ஆனால் ரஷ்யா உக்ரைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இப்போ அவங்க மேலே சொன்னாங்க இல்லையா நேட்டோன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த கூட்டமைப்பு நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த கண்டத்தில் இருக்கும். அது அதனுடைய வான்பரப்பு பிரச்சனை தான். அந்த வான்பரப்பு பிரச்சனையை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரஷ்யா உக்ரைன் ஒரு காலத்தில் என்னன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் சொன்னாங்க, சரிங்களா? சோவியத் யூனியன் இன்டகிரேட்டடாக ரஷ்யா கிட்ட இருந்தது தான். ரஷ்யா என்ன பண்ணான்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் உக்ரைனில் தான் சேர்த்து வச்சான். இப்போ அதை ஒருத்தர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா அணு ஆயுதங்களும் பார்த்தீங்கன்னா உக்ரைன் இருக்கிற இடத்துல தான் வந்து சேர்த்து வச்சுருந்தான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியனாக இருக்கும்போது, இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து இப்போ தானே பிரிஞ்சிருக்கு, முன்னாடி ஒன்றா தானே இருந்துச்சு. அப்போ ஒன்றா இருக்கும்போது அந்த யூனியனுக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்களாகட்டும், இல்லை வந்து அந்த சோயாலாம் சொல்லுவாங்க, அந்த பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் அங்கே அந்த சேமிப்பு கிடங்காக வந்து அந்த இடத்துல தான் வச்சுருந்தான். இப்போ இவங்க வந்து இந்த உக்ரைன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு பொருளாதாரத்தில் வல்லரசான நாடை வந்து இவங்களுடைய அரசியல் உள்ளார கொண்டு வர பார்க்குறாங்க, சரிங்களா? இவங்களுடைய அரசியலுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க.
அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடில் ஒரு பெரும்பான்மை நாடு ரஷ்யா. சரிங்களா? இந்த நாடு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொரு வல்லரசு நாடை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டில் விட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த வெளிப்படையாக சொல்லணும்னா யூஎஸ்னு வச்சுக்கங்களேன், இவங்க வந்து பக்கத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி அமைப்புகளை விட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த ரஷ்யாவோட இறையாண்மைக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் வந்து இவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைன் வந்து ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அவங்க பங்காளி சண்டை மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரியும் பாகிஸ்தான் மாதிரியும் ஒரு சில விஷயங்களில் கொள்கை ரீதியாக வந்து ஒத்து போக மாட்டேன்றாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு உக்ரைன் ஈக்குவலானா கிடையாது. சரிங்களா? யானைக்கு வந்து இப்போ யானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யானை வந்து ஒரு எறும்பு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும்? எறும்பு கடிக்குதுன்னா அந்த எறும்பை திருப்பி வேகமாக வீசுதுன்னா என்ன ஆகும்? ஆனாலும் வந்து எறும்பு படை இப்போ ஒரே ஒரு யானை தான். சரிங்களா? ஒரு யானை தான். இந்த சிஸ்டம் தான் இது. சரிங்களா? ஒரே ஒரு யானை தான். ரஷ்யாங்கிறது ஒரு யாராலையும் அசைக்க முடியாத மாபெரும் யானை அது. அது வந்து பல்வேறு நாடுகள் இப்போ இந்தியா சைனா மாதிரி சேர்ந்துருந்தால் தான் ரஷ்யாவை அசைக்கவே முடியும். அவ்வளோ தூரம் வந்து அவங்களுடைய கட்டமைப்பு, அந்த பாதுகாப்பு கட்டமைப்புங்கிறது இருக்குது. சரிங்களா? பாதுகாப்பு கட்டமைப்புங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 1000, 2000, 3000, 10,000 எறும்பு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் லட்சக்கணக்கில் எறும்பு வச்சுக்கோங்க. போய் ஒரு யானை அரிச்சதுன்னா, யானை நினச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாளைக்கு தான் காது உள்ள பூந்து அறுத்து அது பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அடித்து நசுக்கி ஆளை காலி பண்ணி தானே பார்க்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அங்கே. சரிங்களா? சரி, ரைட்டு. இதுக்கு சிம்பிளாக ஒரே விஷயம், வான்பரப்பு. இந்த வான்பரப்பு பிரச்சனை தான் வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி நேட்டோ நாடுகளால் நேட்டோ நாடு கூட்டமைப்பில் வந்துச்சு அப்படின்னா யார் வேணால் அந்த நாட்டுக்கு வரலாம், யார் வேணால் போகலாம். நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து விசா இல்லாமல் நேரடியாக உக்ரைனுக்குள்ளே வரலாம், போகலாம். அப்படி வரது வந்து ரஷ்யாவோட இறையாண்மைக்கு பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். இதை விட்டுருங்க, இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். சரியா சார்? ஸோ சார் சொல்லுங்கள் சார். சார், கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சார் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கொஸ்டின் ரஷ்யா உக்ரைன் எதிர்பார்க்கலாம் சார். இந்த 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 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டானது தான் சார். இப்போ நான் நடத்த போகிறது இந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர் தான். சரிங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ தான் சொன்னேன். பாருங்க, S-400 சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். சரிங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினும் எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். வெளிப்படையாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ரஷ்யா உக்ரைன் வார பத்தி சொல்றேன் சார். ரஷ்யா உக்ரைன் வார பத்தி எதுவும் கேட்பாங்க சார்? சார் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சார், அது ரொம்ப ரேர் கேஸ் சார். அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க சார். உங்களுக்கு யூபிஎஸ்சியில் மட்டும் தான் சார் அப்படி கேட்பாங்க. நமக்கு அப்படி கேட்க மாட்டாங்க சார். அது ஒரு வார் சிலபஸ் சார். அப்படி எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி சார். சரி, இப்போ பார்ப்போம் சார், நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்பை பார்ப்போம். ஸோ பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஜனாதிபதி தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா முப்படைகளோட தளபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ தலைமை தளபதினு ஒருத்தர் இருக்கிறாங்க. முன்னாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தான் வந்து உச்சப்பட்ட தளபதியாக இருப்பாங்க. இப்போ வந்து முப்படைகளுக்கும் தலைமை தளபதினு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? முப்படைகளுக்கும் தலைமை தளபதினு இருப்பாங்க. இப்போ முப்படைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, முப்படைகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த காலத்துலேருந்து ஆயுதப்படைகளில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதை சொல்லுவோம்? சூப்பர். அவ்வளோதான் சார். நீங்கள் ரொம்ப சிந்தனை பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு வந்து கஷ்டமாலாம் கிடையாது. நம்ம யூஸ்வலாக நம்ம 6வது 7வதுல படித்த விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு தரைப்படை தான், இராணுவம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கடல் பகுதியை காக்கக்கூடிய கடற்படை, அப்புறம் வந்து விமானப்படை. சரிங்களா? விமானப்படை இவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இன்டர்லிங்கில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் ஆயுதப்படைகள் தான். சரிங்களா? ஒவ்வொருத்தரோட தொடர்பில் இருப்பாங்க. இந்த 3 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து தலைமை தளபதி தான். இந்த தளபதிகளுக்கெல்லாம் வந்து உச்ச தளபதியாக நம்ம யாரை சொல்கிறோன்னா ஜனாதிபதி, நாட்டோட முதல் குடிமகனான அவங்கள தான் சொல்கிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம்லேயும் சரிங்களா 24/7 நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை த்ரூ அவுட் இயரில் 365 டேஸ்ன்னு சொன்னாலும் சரி, இவங்க தயார் நிலையில் இருப்பாங்க நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக. அதாவது அது எப்படின்னா அவங்க வந்து மூலோபாய நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் சொல்கிற வார்த்தை. நம்ம நாட்டோட பிராந்திய நலனுக்காக. சரியா? பிராந்திய நலன்னா எல்லா வார்த்தையும் அடைஞ்சிரும். சரிங்களா? இன்டகிரேட்டடாக பிராந்திய நலன்கள் அப்படின்னா இதில் வந்து எல்லா விதமான வார்த்தைகளும் அடைஞ்சிரும். அதை பாதுகாக்கிறது வந்து இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். சரிங்களா? அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பிராந்திய நலன்கள் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
முழுக்க முழுக்க திருப்பி நான் சொல்கிறது வந்து நாட்டோட இறையாண்மை, சரிங்களா, நாட்டோட இறையாண்மை, ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது தான். சரிங்களா, ஒருமைப்பாடு. அப்புறம் வந்து பொருளாதார நலன்கள். சரிங்களா, பொருளாதார நலன்கள் அப்படின்னா இயற்கை சார்ந்த, அதாவது புவி சார்ந்த நம்ம வந்து பொருளாதார நலன்கள். சரிங்களா, பொருளாதார நலன்கள். இப்போ இந்த பொருளாதார நலன்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, நமக்கும் சீனாவுக்கும் என்ன சார் பிரச்சனை? நமக்கும் சீனாவுக்கும் என்ன பிரச்சனை? இந்த நீங்கள் புவிசார் நலன்கள்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நமக்கும் சீனா நம்மளோட பலம் பொருந்திய நாடு தான். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம வந்து சீனா வந்து நம்மளுடைய பலம் பொருந்திய நாடு தான். ஓகேங்களா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சீனா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம்னு ஒரு இடம் இருக்குது. சரிங்களா, அருணாச்சல பிரதேசத்தில் தான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. இந்த அருணாச்சல பிரதேசத்தில் இப்போ இன்றளவும் சரிங்களா ஆல்மோஸ்ட் வந்து 40% ஆஃப் நம்ம இந்தியா மேப்பில் இருக்கக்கூடிய இடத்த வந்து சீனா வந்து ஆக்கிரமிப்பு தான் பண்ணியிருக்கான். நம்ம அவங்ககிட்ட எதிர்த்து அப்போ சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். சரிங்களா, அப்போ அருணாச்சல பிரதேசம் வந்து பிராந்திய ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புவிசார், அது வந்து ஒரு இடம். சரிங்களா, அந்த இடத்த வந்து இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு செய்யுதுன்னா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு இருக்குது. அதாவது நம்மளுடைய பாதுகாப்பு படைகளுக்கு வந்து உண்டு. சரிங்களா, ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, சரி ரைட்டு, ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ ஜனாதிபதினு சொல்கிறீங்க, தலைமை தளபதி சொல்கிறீங்க, இராணுவம், கடற்படை எல்லாம் ஓகே. இதில் எங்கேயுமே பிரதமர் வரலையே. சரிங்களா, எங்கேயுமே பிரதமர் வரலையே. அப்படின்னா இந்த அமைப்புகளை கட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா, ஜனாதிபதினு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு யாருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து பாதுகாப்பு குழு அஜித் தோவால்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, அஜித் தோவால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே போனாலும் இருப்பார். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, எங்கே பாதுகாப்பு ஆலோசகர். ஆமாம் சார், பாதுகாப்பு ஆலோசகர் அவர் தான். சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு ஆலோசகர் வந்து யாருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னா, ஜனாதிபதி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, கேபினெட்டுக்கு கொடுப்பாங்க. பிரதமர் தலைமையில் இருக்கக்கூடிய கேபினெட்டுக்கு வந்து இவங்க வந்து பாதுகாப்பு அந்த ஆலோசனை கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த ஆலோசனையை அப்படியே அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஜனாதிபதிக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, எல்லா செயல்படுத்துகிற விஷயங்களும் அவர் தான் செயல்படுத்துவார். ஓகேங்களா, நீங்கள் சரி ரைட்டு. இப்போ இந்த பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லிட்டீங்க, பிரதமர் கேபினெட் சொல்கிறீங்க. அப்போ பிரதமர் கீழே இருக்கக்கூடிய எந்த அமைச்சரவை இதை கட்டுப்படுத்தும் அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம். இந்த பாதுகாப்பு அமைச்சகத்தோட மந்திரி யார் சார்? இப்போ ராஜ்நாத் சிங். பலகாலமாக அவர் தான் இருக்கார்ல, ராஜ்நாத் சிங். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு அமைச்சகத்தோட தொடர்பில் இருப்பார். சரிங்களா, பிரதமர் ப்ளஸ் வந்து நான் கேபினெட்னு சொன்னேன் இல்லையா, பிரதமர் ப்ளஸ் உயர்மட்ட ஆலோசனை குழுன்னு சொல்லுவாங்க. அந்த பாதுகாப்பு ஆலோசகர் தலைமையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரதமர் பார்த்தோன்னா எப்போவுமே அந்த ஒரு 10 மினிஸ்டர் கூட எப்போவுமே உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த அஜித் தோவால் இருக்கார் இல்லையா, அவரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக த்ரூ அவுட் நைட்டு ஃபுல்லாகவே அவர் தூங்காமல் இருந்து அதை வந்து கண்காணிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே இதுதான். ஓகேங்களா, சரி, இதை இப்போ நம்ம 3ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இராணுவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 செயல்பாடு செய்வாங்க. சரிங்களா, இராணுவங்கிறது ஒரு 6 செயல்பாடு பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு பயிற்சி கட்டளை இருக்கும். அதுக்கு இதில் வந்து எக்கச்சக்கமான பேருக்கு மில்லியன் கணக்கான பேர் நம்மக்கிட்ட வந்து இராணுவத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து 6 செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானப்படையை பொறுத்த வரைக்கும் 5 செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து தௌசண்ட்ஸில் இருக்கும். விமானப்படையை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட்ஸில் இருக்கும். இந்த இராணுவ படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து மில்லியன் கணக்கில் இருப்பாங்க. மில்லியன் கணக்கில் இருக்குவாங்க அப்படின்னா இந்த இராணுவத்தை எகைன் பிரிப்பான் அவன். சரிங்களா, துணை இராணுவம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இந்த மாதிரி அவன் எல்லா பக்கமும் பிஎஸ்எஃப்னு சொல்லிட்டு நிறைய இதில் விங்ஸ் இருக்கும் இராணுவத்தில். சரிங்களா, அது வேறு. கடற்படையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தௌசண்ட்ஸில் தான் இருக்கும். இது மட்டும்தான் மில்லியனில் இருக்கும். இந்த கப்பற்படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் ப்ளஸ் விமானப்படையில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் 1000 கணக்கில் தான் இருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நீலநீர் கடற்படை அப்படின்னு தான் சொல்கிறோம். சரிங்களா, நீலநீர் கடற்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, நீலநீர் கடற்படை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய கடல் பரப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா அப்படி துணைக்கண்டம் ஏன் சொல்கிறேன்னா 3 பக்கமும் நீராலையும் ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நிலப்பரப்புனால் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ கடல் படையை வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். நம்மளுடைய கடல் பரப்பை வந்து பெரிய லெவலில் பாதுகாக்கணும். சரிங்களா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்த போது ஏன் ரஷ்யாவுக்கு இந்தியா இந்த அளவுக்கு விசேஷம், அதாவது விசுவாசமாக இருக்குது அப்படின்னா
அமெரிக்க கடற்படைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்த போது, சரிங்களா, 1960s சொல்கிறேன் நான், போர் நடந்த போது பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மா அப்போ பிரதமராக இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 60ஸ்னா 66-71, ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து அவங்களுடைய போர் விமானங்கள்லாம் அனுப்புவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய லெவலில் இந்த கடற்படையில் இப்போ இருக்கிற மாதிரி அந்த நீர்மூழ்கி கப்பல்களோ இல்லை வந்து விமானம் தாங்கி கப்பல்களோ கிடையாது, சரிங்களா, பெரிய லெவலில் கிடையாது. அப்போ அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா தான் வந்து நமக்கு உதவி பண்ணுச்சு. ரஷ்யாவோட அதிநவீன அணு தாங்கிய கப்பல்களை, சரிங்களா, அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அனுப்பிச்சு இந்தியாவை வந்து காப்பாற்றுச்சு, சரிங்களா. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைய தினம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நம்ம வந்து எந்த ஒரு பகைமையும் பாராட்டாமல், சரிங்களா, நம்ம வந்து இன்னைய வரைக்குமே நம்ம வந்து அவங்க கூட வந்து கூட்டமைப்பு வச்சுட்ருக்கோம். ஈவன் வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய லெவலில் பொருளாதார தடை வந்து இந்தியா மேலே விதிச்சதுப்போ கூட ரஷ்யாவை வந்து நம்ம விட்டு கொடுக்கல. அப்போ கூட எண்ணெய் வளங்கள் வந்து ரஷ்யா கிட்ட கூட 10 ரூபா கம்மியாக வாங்கணும் கச்சா பேரலுக்கு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் நான் நீலநீர் படைன்னு சொல்லிட்டேன். நீலநீர் கடற்படை அப்படிங்கிறது நம்மளுடைய கடல் எல்லையை கடந்து, சரிங்களா, கடல் எல்லையை கடந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தக்கூடிய, சரிங்களா, தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கக்கூடிய வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. இதுக்கப்புறம் இதில் நிறைய சொல்லுவானுங்க. இதுக்கப்புறம் இது நீலநீர் கடற்படைனா வெறுமனே கடல் தான் சொல்லுவாங்க. கடல் பரப்பில் தண்ணி மட்டும்தான் இருக்குமானா அப்படி இருக்காது, சேரும் சகதியும் இருக்கும். அந்த சேரும் சகதி இருக்கும், ப்ளஸ் வந்து கரையோரத்தில் வந்து அதாவது கடற்கரை ஓரத்தில் வந்து மணல் பாங்கு இடங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடங்கள்லையும் வந்து பாதுகாப்பு நம்ம கொடுத்தாகணும் இல்லையா. நீர்ப்பகுதி மட்டும் இல்லாமல் இங்கேயும் கொடுக்கணும். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நீர் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்தமான் நிக்கோபார் அந்த மாதிரி தீவுகளில் இருக்கும் நம்ம இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடலோரங்களில் இருக்கிறத பார்த்திங்கன்னா பசுமை நீர்ப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க, சரிங்களா. சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் பாதுகாப்பு, இப்போ 3 தளபதியெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு, எல்லாம் ஓகே, ரைட்டா. பாதுகாப்பு அமைச்சகம்னு சொன்னீங்க இல்லையா, பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே என்ன இருக்கும், பாதுகாப்பு அமைச்சகம்னா என்ன, ஏன் வந்து இவங்க எப்படி வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தாங்க. ஸோ இந்த பாதுகாப்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாதுகாப்பு அமைச்சகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைச்சகம் வந்து மொத்தமாக ஒரு 5 டிவிஷன் இருக்கும், சரிங்களா. 5 டிவிஷன் இருக்கும். என்னென்ன டிவிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாதுகாப்புத்துறை, எல்லாத்துக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த உபகரணங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி துறை. இப்போ தான் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி பண்ணுறதுல தனியாருக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் முன்னாடி காலங்கள்லாம் தனியார் கிடையாது, பாதுகாப்பு உபகரணங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு தான் தயாரிக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை. நம்ம வழக்கமாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இது, சரிங்களா. நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக டிஆர்டிஓவில் வந்து வேலை செய்யணும்னு எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும், சரிங்களா. இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஆர்டிஓ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், சரிங்களா. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, யாருன்னா நம்மளுடைய வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த வீரர்கள் நலனை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா, சரிங்களா. இப்போ முன்னாள் படை வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, படை வீரர்களோட நலனை பாதுகாக்கக்கூடிய அந்த துறை, சரிங்களா. படை வீரர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த துறை, சரிங்களா, பாதுகாப்பு நலன் துறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என்டையர் சிஸ்டத்துக்கும் பணம் கொடுக்கக்கூடிய அந்த நிதி அமைப்பு, சரிங்களா, நிதி பிரிவு. இப்போ பாதுகாப்பு அமைச்சங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ டிவிஷன்ஸை கொண்டது, சரிங்களா, இவ்வளோ டிவிஷன்ஸை கொண்டது, புரிஞ்சுக்கிட்டிங்களா. 5 இருக்கும் பாதுகாப்பு துறையில் வந்து மொத்தமாக 5 டிவிஷன் இருக்கும். இதுக்கு எல்லாம் தான் கேபினெட் மினிஸ்டர் வந்து அவங்க வந்து நம்ம இப்போ யாருங்க கேபினெட் இந்த இதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருங்க, ராஜ்நாத் சிங் ஐயா இருக்காங்க இல்லையா, ராஜ்நாத் சிங், ஆமாம், அவர் தான் வந்து பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய விதமான முடிவுகள் எடுப்பாங்க, சரிங்களா. இந்த டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த டிஎஸ்சி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎஸ்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவுன்சில் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் வந்து நம்மளுடைய இராணுவம், விமானம், எல்லா படைகளுக்கு தேவையான அந்த
அந்த பிரின்சிபல் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அதாவது கொள்கை ரீதியான விஷயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் டிசைட் பண்ணுறது இந்த கவுன்சில் தான். ரைட்டுங்களா? இதில் பார்த்தோன்னா அப்படின்னா இதில் வந்து பாதுகாப்பு அமைச்சர் தான் தலைவராக இருப்பார் இந்த கவுன்சிலுக்கு. அவர் தான் தலைவராக இருப்பார். அப்புறம் இதில் வந்து இணையமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? இணையமைச்சர் இருப்பாங்க, 3 பிரிவு தளபதிகள், அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இதில். சரிங்களா? இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அதாவது நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே முடிவு பண்ணுறது எல்லாருமே யார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கவுன்சில் தான் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த கவுன்சில் என்ன அப்படின்னா, இந்த கவுன்சில் ஒன்றும் இல்லை, இந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில், அதாவது நிலம், அதாவது வந்து இந்த பாதுகாப்பு நிலம் கையகப்படுத்துதல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான முடிவுகளும் எடுக்கிறது இவங்க தான். சரிங்களா? டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் நான் சொல்கிற மாதிரி இந்த ஹையஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங் பாடி இவங்க தான். சரிங்களா? இவங்க தான் வந்து நம்ம இந்த பாதுகாப்பு சார்ந்த ஒரு அனைத்து விதமான கொள்கைகள்னு சொல்கிறோம் இல்லையா, கொள்கைகள் எடுக்கிறது எல்லாமே இவங்க தான். ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி இவங்க தான். சரிங்களா? இவங்க தான். இதில் வந்து நம்ம அந்த மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபினட்டாக இருப்பார். இதனுடைய பர்பஸ், முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து முழுக்க அந்த டிசிஷன் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் வந்து செய்வாங்க. உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த எப்படி சொல்கிறது, நான் இந்த டிஎஸ்சியோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த டிஎஸ்சியோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல அந்த இவங்களுக்கு வந்து அதாவது நிலம் கையகப்படுத்துறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ இது காம்போசிஷன் சொல்லிட்டேன். மினிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கேபினெட் மினிஸ்டர், நம்ம யார் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரோ அவங்க தான் வந்து இந்த கவுன்சிலுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. சரிங்களா? அது சொல்லிட்டேன். மினிஸ்டர் ஆஃப் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லணும்னா, அவர் தான் வந்து நமக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சேர் பர்சன் கூட வச்சுக்கோங்களேன். சேர்மன்னு சொல்லக்கூடாது, சேர் பர்சன் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க தான் சேர் பர்சன், அவங்க தான் லீடிங் ரோல் அந்த இடத்துல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த சிஎம்மாக தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸுமே வந்து அவங்க வந்து இவங்க தான் வச்சுருப்பாங்க. யார் அப்படின்னா சிஎம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ பொதுவாக போலீஸ் மந்திரின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் அவங்க தான் வச்சுருப்பாங்க அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த இதில் வேறு யார் இந்த கவுன்சிலில் இருப்பாங்க அப்படின்னா, இந்த இவங்க டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஎம்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து எமர்ஜென்சி பீரியடில் தான் கூப்பிடுவாங்க. இது பொதுவாக இந்த விங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 படை தளபதிகள், சரிங்களா, அவங்க இருப்பாங்க. அந்த 3 விங்கோட சீஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க இருப்பாங்க. அந்த ஃபோர்ஸோட சீஃப் இருப்பாங்க. அப்புறம் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, எல்லா டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த ஆர்என்டியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லாமே இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒரு ஹை லெவல் அந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில்னு சொல்கிறாங்க. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுறது இவங்களுடைய வேலை. சரிங்களா? எல்லாம் கையகப்படுத்துறதுக்கு அப்ரூவல் பண்ணுறது இவங்க வேலை. அப்புறம் இவங்க வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலம் மட்டும்னா நிலத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த ஏஓஎன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி, தேவையின் அடிப்படையில் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறது இவங்களுடைய வேலை. கிராண்டிங் அப்ரூவல் ஃபார் ஏஓஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏஓஎன் சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்ரூவல் ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி இந்த ப்ரொபோசலை பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாங்கிறது, சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து உருவாக்குறது, வாங்கி உருவாக்குறது, பை, அப்புறமேட்டுக்கு வந்து பை அண்ட் மேக், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக் ப்ராஜெக்ட்ஸ். சரிங்களா? மேக் ப்ராஜெக்ட்ஸ், இது இந்த மாதிரி அவன் டிஃபைன் பண்ணுறான். வாங்கணும், சரிங்களா, நான் கையகப்படுத்துனா நீங்கள் நிலம்னா நம்ம சாதாரண நிலத்தை நினச்சிக்கூடாது. இப்போ தேஜஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் விமானம் ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் இந்த கவுன்சில் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். சரிங்களா? கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை முதல்ல வாங்குறதுக்கான தேவைகள் என்னென்ன இருக்குது என்னங்கிறத முழுசாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கான அப்ரூவலை முதல்ல கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ரூவல் முதல்ல கொடுப்பாங்க. அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் அந்த ப்ரொபோசல்லையே, சரிங்களா,
அந்த அக்வசிஷன் ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, அதை கையகப்படுத்துகிற ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. பை அண்ட் மேக், அப்புறம் மேக் ப்ராஜெக்ட், இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே லாங் டேர்ம் தான். லாங் டேர்ம் இந்த பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் 15 இயர்ஸ் லாங் டேர்ம் தான் எல்லாமே. சரிங்களா, 15 இயர்ஸ் லாங் டேர்ம் இன்டெகிரேட்டட் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்டிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஈவன் ஒரு டாங்கி வாங்குறாங்கன்னா கூட அது வந்து மினிமம் பீரியட் வந்து 15 இயர்ஸ் வந்து அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பானுங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து டிஎஸ்சியோட முக்கியமான வேலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிஆர்டிஓ. இந்த டிஆர்டிஓங்கிறது என்ன சொல்கிறான் அப்படின்னா டிஃபென்ஸு, சரிங்களா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை வந்து நாடு சுதந்திரம் அடைந்து 1958 வந்து உருவாக்குனாங்க. ஸோ இது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா மிலிட்ரி ரிசர்ச்சுக்காக உருவாக்குனாங்க. சரிங்களா, மிலிட்ரி ரிசர்ச்சுக்காக உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் மட்டும் இல்லாமல் சரிங்களா, நம்மளுடைய தேவைகள், பாதுகாப்புக்கு தேவையான உபகரணங்கள், டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக, சரிங்களா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய தற்சார்புக்காக, சரிங்களா, தற்சார்புக்காக தயாரிக்கப்பட்டது தான், அதாவது உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஆர்டிஓங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் அட்வைசர்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, சயின்டிஃபிக் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஃபிக் அட்வைசர் யார் அப்படின்னா இந்த டிஆர்டிஓ தான். இவங்க தான் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகளை வந்து முழுசாக வந்து வழங்குறது. சரிங்களா, அந்த அமைப்புக்கு வந்து வழங்குறது இவங்க தான். இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக தெரிஞ்சது தான் எல்லாத்துக்குமே. சரிங்களா, மிசைல் சிஸ்டம், நீங்கள் மிசைலில் வந்து என்னென்ன ஏவுகணைகள் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏவுகணைகள்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் அக்னி, பிருத்வி, சார் ஃபர்ஸ்ட் பிரம்மோஸ், அக்னி சீரியஸு. ஓகே சார், அக்னி சீரியஸு, அப்புறம் வந்து பிருத்திவி, சரிங்களா, அப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகாசு, நாகு, சரிங்களா, ஆகாசு, அப்புறம் நாகு, சரிங்களா. பிரம்மோஸ் எல்லாம் இந்த அக்னி சீரியஸ்லேயே வரும் மேடம். பிரம்மோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அக்னி சீரியஸ்லேயே வந்துடும். அக்னி சீரியஸ்லேயே 1, 2, 3, 4, 5 இருக்குது. சரிங்களா, அதில் அந்த பிரம்மோஸ் எல்லாம் வரும். சரிங்களா, அது அப்புறம் பிருத்திவி, ஆகாசு. ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மிசைல் சிஸ்டம் ஏவுகணை இருக்குது இல்லையா, ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் தான் கணக்கு. சரிங்களா, கிலோமீட்டர் தான் கணக்கு. ப்ளஸ் வந்து எவ்வளோ எடைபொருள்களை எடுத்துகிட்டு போகுது, அந்த குண்டு போடுறாங்க இல்லையா, அந்த குண்டு போடுறக்கூடிய அந்த அந்த எடைபொருளை தூக்கி எடுத்துகிட்டு போகிறது. சரிங்களா, இது வந்து நம்ம 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். சரிங்களா, எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னா நிலம் டு நிலம், நிலத்திலேயே பாயிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்திலேருந்து நீரில் பாயிறது. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது ரிவர்ஸாக சொல்லுவாங்க, நீர்லேருந்து நிலத்தில் பாயிறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலம் டு ஆகாயம். சரிங்களா, இந்த ஆகாயங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆகாயத்திலேருந்து நிலத்துக்கு குண்டு போடும்போது நீங்கள் வந்து நம்ம நிலப்பரப்பில் வந்து அவங்க நிலப்பரப்புக்கு குண்டு ஏதலாம், அது அந்த மாதிரி ஏவுகணைகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடல் பகுதியிலேருந்து நிலப்பகுதிக்கு வந்து குண்டு வீசுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகாயத்திலேருந்து அந்த நிலப்பரப்பில் வந்து குண்டு வீசுவாங்க. இந்த மாதிரி 3ஆக வந்து கிளாஸிஃபை பண்ணி தான் இவங்க வந்து வச்சுருக்குறாங்க. சரிங்களா, அப்புறம் அதில் கண்டம் விட்டு கண்டம் லுட்டலூஸ்க்கும் நிறைய இருக்கும். சரிங்களா, அது பார்த்துக்கலாம். இது இந்த மிசைல் சிஸ்டம். அப்புறம் அந்த ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி, இவங்க என்னென்ன ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேஜஸ் மட்டும் இல்லாமல் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்விலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, லான்ச் வெஹிக்கிள்லாம் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி இதெல்லாம் சேட்டலைட்டுக்குரியது. சரிங்களா, லான்ச் வெஹிக்கிள் இருக்குது இல்லையா, இது என்ன சார் பிஎஸ்எல்வின்னு என்ன சார்? பிஎஸ்எல்வின்னு என்ன சார்? லான்ச் வெஹிக்கிள். இது ஜியோ சிங்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கிள். சரிங்களா, அப்புறம் வந்து தேஜஸில் நிறைய இருக்குது சார், எல்சிஏ, ஹெச்எஸ்ஏ நிறைய இருக்குது சார். சரிங்களா, இது வந்து ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரேடார் கொடுத்துருக்குறாங்க, ரேடார் அண்ட் இடபிள்யூ சிஸ்டம். இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே தெரிஞ்சது வந்து ரோகிணி. சரிங்களா, ரோகிணி ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரோகிணி கண்ணிலேருந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? நீங்கள் எல்லோரும் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ரோஹிணின்னா அந்த கண் ஒரு மாதிரி பூனை கண்ணு மாதிரி இருக்கும். அந்த அம்மா கண்ணுலேருந்து யாருமே வந்து தப்ப முடியாது. புராதன காலங்கள்லேயே அவங்க இருப்பாங்க. அதனாலேயே தான் அந்த அமைப்பு பேரை வந்து ரேடார் அமைப்பு அப்படி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் நிறைய இருக்குது. அப்புறம் சார் மியூட் பண்ணிக்கங்க சார் கொஞ்சம். நாவல் சிஸ்டம் இருக்குது. நாவல் சிஸ்டத்தில் வந்து இந்த சோனார் ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் பிரம்மோஸு, சூப்பர்சோனிக் க்ரிசிஸ் மிசைல்லாம் இதில் இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டாங்கிஸ் வந்து நம்ம அங்கே தயாரிச்சிருப்பாங்க. அதாவது அர்ஜுன் டாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுன் டாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கடந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த யூஏவிஸ், ட்ரோன்ஸு இது எல்லாமே வந்து தயாரித்து கொடுக்குறது இவங்க தான். சரிங்களா? இவங்க தான் இதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஆர்ஓ இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, ரைட்டு, ஓகே. இப்போ வந்து இது இந்த சிஸ்டம் எல்லாம் ஓகே. இப்போ யார் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து யார் சீஃபாக இருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம், ரைட்டா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்மட்ட குழு இருக்கும், என்டிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. சரிங்களா? இது ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட், ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டிஆர்டிஓ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் டிஆர்டிஓ அளவுக்கு பொட்டன்ஷியல் கிடையாது, இதை வச்சுக்கோங்க. இப்போ தான் அந்த சிடிஎஸ் புரியும் உங்களுக்கு அப்போ தான். சரிங்களா? சிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம குன்னூரில் ஒருத்தர் இறந்துட்டார் தெரியுங்களா? குன்னூரில் ஒருத்தர் வந்து பிபின் ராவத் இருந்தார் இல்லைங்களா? தெரிந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் முதல் தலைமை தளபதி. இந்த சிடிஎஸ் உருவானதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பாருங்கள். நேரு இருந்தார் இல்லையா? நேரு பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, நேரு பீரியடில் பார்த்தீங்கன்னா தலைமை தளபதி இருந்தாங்க. சரிங்களா? தலைமை தளபதி இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே 3 தளபதிகள் இருந்தாங்க. இராணுவத்துக்கு ஒருத்தர், சரிங்களா, இராணுவத்துக்கு ஒருத்தர், கப்பற்படைக்கு ஒருத்தர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமானப்படைக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேத்துக்கு மேலே ஒரு தலைமை தளபதி இருந்து தான் அப்போ ஆரம்பத்துலேருந்தே சிஸ்டம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அதில் இருக்க இராணுவ படை தளபதி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். நேரு அவர்களுடைய பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? பிரதமரோட பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நேரு, நம்ம காமராஜர் ஐயா, சரிங்களா, அப்போ இருந்த மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தலைமை தளபதி பொறுப்பை வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க. இந்த தலைமை தளபதி பொறுப்பு பொதுவாக யார் வச்சுப்பாங்க அப்படின்னா, இராணுவத்தில் யார் தலைமை தளபதி இருக்காங்களோ அவங்க தான் வந்து தளபதியாக இருப்பாங்க. அதாவது இராணுவ தளபதி தான் அந்த தலைமை தளபதி பொறுப்பும் ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா தலைமை தளபதி பொறுப்பை டெமாலிஷ் பண்ணுவார். பண்ணிவிட்டு 3 பேத்துக்கு 3 தளபதி, இவங்க டைரெக்டாக ஜனாதிபதிக்கு பொறுப்பானவங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு மாற்றிடுவார். சரிங்களா? மாற்றிடுவார். அப்போ வந்து எந்த ஒரு நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஜனாதிபதியை சார்ந்தாக இருக்கணும். ஜனாதிபதி நம்ம பிரதமரோட அமைச்சரவையை அந்த கவுன்சிலை சார்ந்து தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகள் மாதிரி நம்ம நாடுகளில் இராணுவம் இருக்கு இல்லையா, இராணுவம் டைரெக்டாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு பக்கத்து நாடுகளில் நேபாளம், வங்கதேசம், சரிங்களா, வங்கதேசம், ஈவன் பாகிஸ்தானு, இந்த எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த இராணுவ தளபதி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி வன்முறைகள்லாம் வராமல் இந்தியாவில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவர் தான். சரிங்களா? இதை திருப்பி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட்டு இவங்களை ஒருங்கிணைக்க முடியல, நம்ம பாதுகாப்பு வந்து ஒருங்கிணைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு ஒருத்தரை போட்டாங்க. சரிங்களா? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னா, இப்போ வந்து கேபினெட் இருக்குது. இப்போ வந்து இங்கே பிரசிடெண்ட் இருக்காங்க. சரிங்களா? பிரசிடெண்ட் இருக்காங்க. இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு வந்து கேபினெட் இருக்குது. சரிங்களா? கேபினெட் இருக்குது. இவங்க டைரெக்டாக வந்து இந்த சிடிஎஸ்ங்கிறது டைரெக்டாக இவங்களுக்கு தான் பொறுப்பானவங்க இல்லையா? இதுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இங்கே கேபினெட் வந்து இங்கே இருக்கும், பிரசிடெண்ட் இங்கே இருக்கிறாங்க. இவங்க அந்த பாதுகாப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிடிஎஸ் தான் பொறுப்பு. இந்த சிடிஎஸ் வந்து முழுக்க இந்த கேபினெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட்டுக்கும் கேபினெட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாலமாக பார்க்குறாங்க. சரிங்களா? பாலமாக பார்க்குறாங்க. இவருக்கு கீழே 3 தளபதிகள் இருக்காங்க இல்லையா?
இராணுவம், கப்பல், சரிங்களா, விமானம் 3 தளபதிகள் இருக்காங்க இல்லையா, இந்த என்டையர் பாதுகாப்பு அமைப்புக்கும் இந்த கேபினட்டுக்கும், சரிங்களா, கேபினட்னா பிரசிடென்ட், இவங்க 2 பேத்துக்கும் பாலமாக இருக்கிறது தான் இந்த சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ரைட்டுங்களா, தலைமை தளபதி. 2019 அந்த போஸ்ட்டை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா, சரிங்களா. ஒன்றும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் மிலிட்ரி அட்வைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை இது எல்லாமே, சரிங்களா. இது வந்து ஒரு இவங்க வழக்கம் போல் இவங்க 3க்கும் ஹெட்டாக இருப்பாங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஓகேங்களா. இதில் ஒன்றும் பெருசாக நம்ம வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 3 தளபதிகளை மட்டும் தெரிஞ்சால் போதுமானது, சரிங்களா. இதில் வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இதில் இல்லை, சரிங்களா. ஓகே, இப்போ இருக்கிற சீஃப் யாருங்க சார்? இந்த சிடிஎஸ்ன்னு நம்ம பேசிட்டோம். இப்போ இருக்க சிடிஎஸ் யார், அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டோம், சரிங்களா. அனில் சௌஹான், ஜென்ரல் அனில் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், சரிங்களா. ரொம்ப காலமாக இல்லாமல், நம்ம பிபின் ராவத் ஐயா இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இவரை 2022 இவரை வந்து போட்டிருப்பாங்க, ஜென்ரல் அனில் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள, சரிங்களா. சரி, இதுதான் வந்து இந்த சிஸ்டம், சரிங்களா. இதுதான் இந்த சிஸ்டம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இது சொல்லிட்டு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்மி, கப்பல் படை அதுக்கெலாம் போயிடலாம், சரிங்களா. அதுக்கெலாம் வந்து இப்போ நம்ம நவுந்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ மேலே போயிட்டு நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கு நம்ம நவுந்துடலாம், சரிங்களா. இது இங்கே இருக்குது, அந்த இராணுவம் இருக்குது இல்லையா. ஸோ ஆர்மி சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இராணுவத்தோட தளபதி வந்து ஆர்மி சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்மி சீஃப் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இவங்க வந்து இந்த உபேந்திரா திவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், சரிங்களா. அவரை தான் வந்து நம்ம சொல்லுவாங்க. அந்த உபேந்திர திவாதி அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்மி சீஃபை தான் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம அந்த சைடில் கொடுத்துருக்க ஸ்டார் தான் கணக்கு, அது வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஏர்ஃபோர்ஸுக்கு என்னன்னு சார் சொல்லுவாங்க? மார்ஷலுங்களா சார்? மார்ஷல் சார், ஏர் சீஃப் மார்ஷல் ஆமாம் சார். சார், ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விமானப்படைக்கு. ஆமாம் தானே சார், விமானப்படைக்கு தானே சொல்லுவாங்க. பிரீத் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சரிங்களா. அவங்க கப்பல் படைக்கு என்னன்னு சார் சொல்லுவாங்க? சார் கப்பல் படைக்கு என்னன்னு சொல்லுவாங்க சார்? என்ன சார் சொல்லுவாங்க? நாவல், அவ்வளோதான் சார். இதில் தான் இங்கே சீஃப், நம்ம யாருன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா சீஃப் ஆஃப் தி நாவல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது ஆர்மினா ஆர்மி சார், ஆர்மி சீஃப் சார். இவங்களை வந்து இங்கே ஆர்மி சீஃப் ஆஃப் மார்ஷல்னு சொல்லுவாங்க சார். இங்கே ஜென்ரல்னு சொல்லுவாங்க, இங்கே மார்ஷல்னு சொல்லுவாங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாவல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சார், ரைட்டுங்களா. இது திரிபாதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் சார். இதுதான் நாவல் சார். ஆமாம் சார், திரிபாதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் சார், இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இது சொல்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? கடற்படையோட தளபதி தான் சார், அட்மிரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சார். அதுதான் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு, சரிங்களா. நாவல் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் தி நாவல் ஸ்டாஃப் ஒன்றும் இல்லை சார். ஒன்றுக்கும் ஜென்ரல், அட்மிரல், மார்ஷல், வேறு ஒன்றும் இல்லை சார். அதில் எல்லாத்துக்கும் சீஃப்னு போட்டுக்கணும் சார். அதில் எல்லாம் முன்னாடி இருக்கிற பேர் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற பழைய பேர் எல்லாமே ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க, சிடிஎஸ் க்ரியேட் பண்ணும்போதே பண்ணிட்டாங்க, சரிங்களா. எல்லாத்துக்குமே சீஃப் தான், சரிங்களா. ஆர்மினா ஆர்மி சீஃபு, யார்னா ஏர் சீஃபு, இவங்களுக்கும் வந்து சீஃப் ஆஃப் தி நாவல் ஸ்டாஃப், அவ்வளோதான், சரிங்களா. நீங்கள் சொல்கிற பேர்லாம் பழைய பேர். தலைமை தளபதி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இராணுவத்துக்கும் தளபதி இருக்கும்போது தான் அந்த பேர்லாம். இப்போ வந்து அப்படி கிடையாது. சிடிஎஸ் போஸ்ட் க்ரியேட் பண்ண உடனே இந்த பேரெல்லாம் ரெகுலேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஓகே சார், சிடிஎஸ்க்கு லெஃப்டினன்ட் ஜெனரல்னு சொல்லி தான் சார் ஒருத்தர் போட்டுருக்காங்க. இந்த சிடிஎஸ்ன்னு சொல்றீங்க சார். லெஃப்டினன்ட் ஜெனரல் கிடையாது சார், அப்படி போட மாட்டாங்க சார். அது ஆர்மியில் வந்து நீங்கள் வந்து அவங்க அந்த போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 படைகளில் யார் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அதுக்கு ஒரு கவுன்சில் இருக்குது சார். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் இருக்குது சார், சரிங்களா. அந்த 3 படைகளோட தளபதி, அந்த தளபதிகள் இருப்பாங்க இல்லையா, 3 படைகளில் யார் சீனியர் தளபதியோ அவங்க வந்து அவங்கள உட்கார வைப்பாங்க தலைமை தளபதிக்கு. அதுக்கு ஒரு சில அவங்க க்ரிட்டேரியாலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான், சரிங்களா. அதுதான் அந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறானுங்க. அந்த இதை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி தான் சார் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க,
அதுக்கு ஒரு இப்போ இந்த நாமினேஷனுங்கிறது பிரசிடெண்ட் தான் இது அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க ஒரு ஹை லெவல் கமிட்டி வச்சுருக்காங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து இவங்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் ஜென்ரலு மார்ஷல் அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். அப்படி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்தை நம்ம இதை சொல்லவே முடியாது. நீங்கள் இப்போ இருக்கிற 2 தளபதிகளும் வந்து இராணுவ தளபதிகளாக மூத்த இராணுவ தளபதியாக இருக்கிறதுனால நம்ம ஜென்ரல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து கடற்படை தளபதி அவங்களோட வந்து அனுபவவாளியாக இருந்தாங்கன்னா அவங்கள தான் வந்து சீரியஸாக போடுவாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட்டு, ஓகே சார். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடுவோம் ஒரு 10 நிமிஷம். ஸோ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் இதை பாருங்கள், இதுக்குள்ளே எல்லா கொஸ்டினும் வந்துடும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இதில் நம்ம என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வான்வழியில் ஒரு ட்ரோன் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரோன்னா நம்மளை வந்து அழிக்க அதில் வந்து மருந்து பொருட்கள் வச்சுருப்பான். இந்த ட்ரோன் வந்து வான்வழியில் பறக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? ஐடென்டிஃபை பண்ணணும், லொக்கேட் பண்ணணும், அப்புறம் இடைமறிக்கணும், அப்புறம் இதை அழிக்கணும். இதுதான் சார் ஒரு இந்த கான்செப்ட் தான் எல்லா இதுக்குமே பொருந்தும். சரிங்களா? அது ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். சரிங்களா? இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடைமறிப்பான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுத அமைப்பு தான் ரைட்டுங்களா, அந்த ஆயுத அமைப்பு வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? அது ப்ளே பண்ணும். இந்த ட்ரோனை செயலிழக்க செய்கிறது, சரிங்களா, இல்லை வந்து வான்லேயே சுட்டு வீழ்த்துறது, இந்த எல்லா விஷயங்களும் செய்யும். சரிங்களா? இந்த கேடயங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படின்னா லேயர் பை லேயராக இருக்கும். நான் இங்கே காட்டுறேன் பாருங்களேன். லேயர் பை லேயராக வெங்காயத்தை உரிக்க அவங்களால உள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா டோம் பார்த்தீங்கன்னா உள்ளார அயன் டோம் இருக்கும், அப்புறம் டிராவிட் ஸ்லாங் இருக்கும், அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 4 பக்கமும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பைடர்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஒவ்வொரு லேயர் நம்ம வான்பரப்புக்கு மேலே வேறு ஏதாவது அந்நிய சக்தி பறக்குதுனாவே இவங்க வந்து இவங்க எவ்வளோ வேகத்தில் போகிறாங்களோ அதை காட்டிலும், சரிங்களா, அதை காட்டிலும் அதிகப்படியாக ஏவுகணையை வந்து அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அழிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தை தான் சொல்கிறோம் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு. இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கிறது ஏவுகணையை வச்சு இவங்க வந்து அழிப்பானுங்க அதை. சரிங்களா? அழிப்பானுங்க. அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருப்பானுங்க. ரைட், இப்போ நீங்கள் இங்கே வாங்க, நம்ம இதை பார்த்துருவோம். முதல்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து முக்கியமாக முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இப்போ தரையிலிருந்து வான் நோக்கி செல்லக்கூடிய எல்லா ஏவுகணைகள், பீரங்கிகள், சரிங்களா, எல்லாமே இதுதான். சரிங்களா? இந்த அமைப்பில் தான் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அது இன்டகிரேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதுதான் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிற பணியை செய்கிறது இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் செயின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? கில் செயின் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கில் செயின் ஒன்று அப்படி இந்த கில் செயின்குள்ளே தான் வந்து என்னென்ன வரும்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏதாவது இருக்க மாதிரி ஒரு வான்பரப்பில் ஏதோ ஒரு இது போகுதா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணணும். அப்புறம் அதை ட்ராக் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணும்போதே தெரிஞ்சிடும். நீ வந்து அந்த ரேடாரை வந்து கண்டுபிடிச்சிடும். நீ வந்து நம்ம நாடா இல்லை வந்து எதிரி நாட்டு ஆளான்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க உளவு பக்கம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை டார்கெட் பண்ணி அதை அசஸ் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறதுனா செயலிழக்க செஞ்சுருவாங்க. ஒன்று செயலிழக்க செஞ்சுருவாங்க, இல்லைனா வந்து அதை வந்து சுட்டு வீழ்த்திடுவாங்க. சரிங்களா? இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது அமைப்பு வந்து அணுகல் எதிர்ப்பு பகுதி எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த அமைப்பு பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம புவியியல் எல்லை, நான் அப்போ தான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்கிட்ட, புவியியல் எல்லை அப்படின்னா நம்ம கடல் பரப்பை வந்து நாட்டிகள்னு சொல்கிறோம், வான்பரப்பை வந்து கிலோமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து டிஸ்டன்ஸ், இந்த நம்மளுடைய புவிப்பரப்புலேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சொல்கிறோம். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்குள்ளே ஏதாவது வேறு
சக்திகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ இதுதான் அந்த தென் சீன கடலில் சீனாவோட A2AD குமிழ் இருக்கிறத வந்து சொல்கிறான். இதை வந்து நமக்கு இன்டைரக்டாக உள்ளே நுழையிறதையும் இல்லை செயல்படுறதோ தடுக்கிறது தான் வந்து இந்த அமைப்பு. சரிங்களா? அடுத்து இந்த A2AD அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வான்வெளியில் நம்மளுடைய இறையாண்மை பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது இதில் சொல்லியிருக்கிறானுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காய அடுக்குமுறைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெங்காயம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி வீட்டில் வெங்காயங்கிறது உரிக்க அதில் ஒன்றுமே இருக்காது, தண்ணி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து நம்ம இப்போ வந்து வச்சுருக்குறாங்க. அது எப்படின்னா லேயர் பை லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி வச்சுருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு லேயர்லேயும் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பான். சரிங்களா? அடுத்தடுத்த அடுக்கை வந்து இந்த ஒவ்வொரு லேயர் பை லேயர்ஸாக தான் வந்து நம்மளுடைய மக்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க டச் பண்ண முடியும். சரிங்களா? அதை சொல்லியிருக்கான். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு அடுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த BMDன்னு சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பும் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இலக்கு என்னென்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள்லாம் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை தூர ஏவுகணைகள், இது எல்லாத்தையும் வந்து நடு பாதையிலேயே ஹோல்ட் பண்ணி அழிக்கிறதுக்கான வேலைகள். இது வந்து BMD இடைமறிப்பான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து வரம்பு பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு மேலேயே இதை வந்து உச்சவரம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நம்ம எங்கேருந்து இந்த அமைப்பெல்லாம் இது பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னா அமெரிக்காவோட தாட் அப்படிங்கிறதும் SM-3 அப்புறம் பிருத்திவி வான் பாதுகாப்பு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள் வளிமண்டலம் நீண்ட தூரம் LRSAMனு சொல்கிறான். முன்னாடி 1000 கிலோமீட்டர் சொன்னேன், இப்போ 250லேருந்து 400 கிலோமீட்டர் வந்துட்டேன். இதுதான் வந்து S-400. இந்த 400 அப்படிங்கிறது வந்து அந்த 400 கிலோமீட்டர் தான் சொல்லுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 400 கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய நம்ம ட்ரோன்கள், அந்த மிசைல்ஸு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதனுடைய இறுதி கட்டத்தில் நிறுத்திடும். சரிங்களா? இறுதி கட்டத்தில் நிறுத்தினா அழிச்சிடும், வேறு ஒன்றும் இல்லை இது. ஸோ அடுத்து வந்து நடுத்தர தூரம், இது வந்து 700லேருந்து 150 கிலோமீட்டர். சரிங்களா? நான் வெங்காயம்னு சொன்னேன், ஒவ்வொன்றும் சொன்னேன். முதல்ல வெங்காயம் அப்படின்னா முதல்ல 1000 கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? 1000 கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன். அப்புறம் அடுத்து குறை சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து குறை சொல்லியிருக்கேன். இப்போ 70லேருந்து 150 வரைக்கும் இதுக்குள்ளே வரக்கூடிய ட்ரோன்கள். சரிங்களா? இது வந்து பராக் 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 சிஸ்டம் தான் நம்மக்கிட்ட இப்போ வந்து ராஜதந்திரம் கொண்ட சிஸ்டம். ஒன்று வந்து S-400, இன்னொன்று வந்து இஸ்ரோலோட பராக் 8. இந்த 2 அமைப்பையும் தாண்டி இந்தியாவை வந்து யாரும் தொட முடியாதுன்னு அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுகிய தூரம், இது வந்து ஷார்ட் ஹேட் சொல்கிறாங்க, 10 to 50 கிலோமீட்டரு. இது வந்து நம்ம பார்க்குற டிஸ்டன்ஸில் இருக்கிறது, தாழ்வாக பறக்கக்கூடிய அந்த கிராஃப்ட்ஸு. சரிங்களா? இதை எடுத்துக்காட்டு வந்து நம்ம ஆகாஷு, பன்சிரு, இந்த இஸ்ரேலிய ஸ்பைடர் எல்லாமே வந்து இது குறுகிய தூரத்தில் பறக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள். இந்த மாதிரி லேயர் பை லேயரை கடந்து தான் வந்து நம்மளை அவங்க டச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அதனுடைய அமைப்புகள். இதுக்கப்புறம் 10 கிலோமீட்டருக்குள்ளே 4-7 கிலோமீட்டருக்குலாம் கொடுத்துருக்குறாங்க. இது யூஸ்வலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான் இது எல்லாமே. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அமைப்போட முக்கிய கூறுகள்னு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், கண்டுபிடிக்கிறது பின்தொடர்றது தான் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கு கண்களில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ரேடார் தான். சரிங்களா? அப்போ ரேடார் அமைப்பு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இந்த ரேடார் தான் ஃபஸ்ட்டு சென்சார். சரிங்களா? சென்சார் யார் வராங்க போகிறாங்கிறத கண்டுபிடிக்கிறது இதுதான் சென்சார். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும். சரிங்களா? எச்சரிக்கை கொடுக்கும். அப்புறம் இந்த ரேடார்லேயே டைப்ஸ் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து அலாரம், அதாவது எச்சரிக்கை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த அமைப்போ அதை கண்காணிப்பு பண்ணணும். இந்த மாதிரி அவன் டிவைட் பண்ணிட்டான். சரிங்களா? டிவைட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீக்கட்டுப்பட்ட ரேடார்கள் இருக்குது, அப்புறம் கிடைமட்டத்திற்கு அப்பாற்பட்ட ரேடார்கள் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ரேடார்களை டிவைட் பண்ணி அவன் பாதுகாக்கிறான். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பியர் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம ஸ்பியர் சொல்லுவோம், அயனோஸ்பியரு. சரிங்களா? அந்த ஒவ்வொரு ஸ்பியர்லேயும் ஒவ்வொரு ரேடார் அவன் வந்து வச்சுருக்கான். அது சேட்டலைட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறான் அவன். சரிங்களா? பாதுகாப்பு அந்த மாதிரி வச்சுருக்கிறான். அப்போ தான் அந்த துல்லியமாக அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவன் வச்சுருக்கான். ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா UAV சிஸ்டம் தான். அந்த அல்ட்ரா வயலட் சொல்லக்கூடிய அந்த அகச்சிவப்பு சென்சார் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பார்த்திங்கன்னா செயற்கைக்கோளில் வச்சு தான் அவன் வந்து இந்த வித்தியாசமான ரேடாரோட அமைப்புகள்லாம் வந்து அவன் கண்டுபிடிக்கிறான். சரிங்களா? இதை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து C4I மூளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கட்டளை, கட்டுப்பாடு, தகவல் தொடர்பு, நுண்ணறிவு. சரிங்களா? இது நுண்ணறிவுங்கிறது இன்டெலிஜென்ஸு. அப்போ 3 சியும் இதில் வந்துடுது. சரிங்களா? இது வந்து C4I மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க.
இது வந்து இதுதான் வந்து ஒரு நரம்பு மையம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம தண்டுவடம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வான் அமைப்புக்கு வந்து இதுதான் வந்து C4I தான் வந்து ஒரு மூளை. சரிங்களா, இது ஒரு ரிங் ஷேப்பில் இருக்க ஒரு வலையமைப்பு தான் இதை சொல்கிறானுங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டேட்டாவை வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி, சரிங்களா, வாங்கி நம்ம ஏர்லேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏர்லேயே வந்து அதை வந்து இன்டகிரேட் பண்ணும். சரியா, இன்டகிரேட் பண்ணி அதுவே அனலைஸ் பண்ணும். சரிங்களா, அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ண விஷயத்தை உடனே வந்து கம்யூனிகேட் பண்ணும். சரிங்களா, கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிக்னலை பாஸ் பண்ணிங்கன்னா உடனே அந்த இடைமறிப்பான மூலிமா வந்து அந்த ஏவுதல் கட்டளைகளை வந்து அது வந்து அந்த சகிம்சை அமைச்சு அதை இடையிலேயே மறித்து அழிச்சிருங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அந்த C4I அப்படிங்கிறது. சரிங்களா, 3 C, ஐங்கிறது இன்டெலிஜென்சி. சரிங்களா, அதை சொல்லியிருக்கானுங்க C4I அப்படிங்கிறது. சரி, ரைட்டு. அடுத்து இடைமறிப்பான்கள் மற்றும் விளைவிப்பான்கள் சொல்கிறாங்க. இதுதான் கைன்னு சொல்கிறானுங்க. இது ஒரு அமைப்பு. சரிங்களா, தரையிலிருந்து வான் நோக்கி போகக்கூடிய ஏவுகணைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். சரிங்களா, அதாவது பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள் மூலிமா வந்து நான் அந்த ஏவுகணைகள் வந்து எங்கே மேலே பறக்குதோ அதை அழிக்கும். சரிங்களா, அதுதான் இங்கே சொல்கிறானுங்க. அதே மாதிரி இந்த பாதி செயலில் உள்ள ரேடார் சொல்கிறானுங்க, செயலில் உள்ள ரேடார் வழிகாட்டுதல் அமைப்புகள் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த IR வச்சு பண்ணுறத சொல்லியிருக்கிறானுங்க. இந்த டாங்கிகள் இருக்கு இல்லையா, அதாவது விமான எதிர்ப்பு பீரங்கிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஹெலிகாப்டரு, ட்ரோன்லாம் வந்து தாழ்வாக பறந்துச்சுன்னா மெதுவாக அந்த இலக்கு நவரும் போது பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி அமைப்பை கொண்டு சுடுவாங்க. இதுதான் படத்தில் காட்டுவாங்க நமக்கு. சரிங்களா, காட்டுவாங்க இது. அப்புறம் வந்து இந்த இயக்கப்பட்ட ஆற்றல் இயக்கங்கள்லாம் இருக்குது. ரைட்டு. ஸோ இதெல்லாம் ஓகே, இது எல்லாமே ஆயுதங்கள். சரிங்களா, இது எல்லாமே வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய டெவலப்டு இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள். சரிங்களா, அமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கான். சரி, இந்த பாதுகாப்பு அமைப்புகளில் முக்கியமாக நம்ம இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த S-400 இந்த அமைப்பை நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னா ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கோம். இதுதான் விளையாட்டை மாற்றுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து எல்லோரும் அந்த உட்காந்து ஓடுவாங்க தெரியுங்களா, அந்த விளையாட்டு விளாண்டுருப்பாங்க. சரிங்களா, உட்காந்து ஓடுவாங்க, அந்த விளையாட்டு விளாண்டுருப்பாங்க. இப்படி 4 பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க. சரிங்களா, உட்காந்துருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் ஓடியாருவார், இவங்களை எழுப்பிவிடுவார், இவங்க அடுத்து இருக்கிறவங்கள விரட்டி பிடிக்கணும். ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இது கோகோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோகோவை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பே இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 டாங்கி இருக்கும். அப்படி இந்த 4 டாங்கியும் ஒரு அதிநவீன ரேடார் இருக்கும் இதில். சரிங்களா, இது காரில் வச்சுருப்பான். அப்படியே இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மினிட்ஸில் சரிங்களா, மினிட்ஸில் ஏவுகணை ஏந்திக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஒரு மிசைல் வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்த டார்கெட் பண்ணவே பண்ணாது. முதல்ல இந்த இடத்த டார்கெட் பண்ணவே பண்ணாது. சரிங்களா, இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இது எங்கே இருக்குமோ அங்கேயே முதல்ல அங்கேருந்தே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஏன்னா இந்த மிசைல்லையும் ரேடார் இருக்கும். சரிங்களா, ரேடார் இருக்கும். இதுலேருந்து தப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விடாமல் செகண்ட் பை செகண்டில் 4மே வந்து போயிட்டு ஒவ்வொரு இன்ச்சு இது இந்த பக்கம் திரும்ப முடியாது, 4 பக்கமும் 360 டிகிரியில் எங்கேயுமே திரும்ப முடியாது. எங்கே போனாலும் இது அடிக்கும், பின்னாடி போனாலும் அடிக்கும், முன்னாடி போனாலும் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. சரிங்களா, அதுதான் அந்த கோகோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் சொல்கிறேன். இது திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, 4-5 பேர் இருப்பாங்க, ஒருத்தரை பிடிக்க ஓடியாருவாங்க. அந்த இடத்துக்கு யார் பக்கத்தில் இருக்காங்க அவங்க எழுப்பிவிட்டு தள்ளிவிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சிஸ்டம் எல்லா பக்கமும் வந்து லாக் பண்ணிடுவது. அதுதான் அந்த இடத்துல சொல்கிறானுங்க. சரிங்களா, இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்ரியாட்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் நம்ம, தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை இது பேர். சரிங்களா, அப்புறம் தாட்னு சொல்கிறாங்க, டெர்மினல் உயர் பகுதி பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. இதுவும் அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கியிருக்கோம். வளிமண்டலத்திற்கு உள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடிய உயரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையில் இடமறிச்சு அழிக்கிறது தான் இது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து அயன் டோம் இருக்குது. இது இஸ்ரேலில் வாங்கினாங்க. இது ரொம்ப முக்கியம். அயன் டோம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளை ஷார்ட் ஹேண்டில் இப்போ கரண்ட்டில் பாதுகாட்டுறது இதுதான். சரிங்களா, எவ்வளோ பெரிய ராக்கெட் இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் வந்ததுன்னா அதை இடைமறிச்சு அழிச்சிரும். 70 கிலோமீட்டர் கீழே வந்ததுன்னா நம்மளை நெருக்கத்தில் வந்துச்சுன்னு அர்த்தம், அப்போ அழிச்சிரும். இது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இதுவும் S-400. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பராக் 8. இந்த பராக் 8ங்கிறது
நம்ம S-400 மாதிரி நம்ம ஹார்ட் நம்மளோட ஏர் சிஸ்டம் மிசைல் சிஸ்டத்தில். இது வந்து ஏன் பெரிய லெவலில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, டிஆர்டிஓவும் இஸ்ரேலும் வந்து எப்படி சொல்கிறது, இணைஞ்சு தயாரிச்சிருப்பாங்க ஒரு சூப்பர்சோனிக் அமைப்பு இது. சரிங்களா, அதனால வந்து இது வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இது வந்து அழிச்சிரும். ஒரு ஹை எஃபிஷியன்சி எவ்வளோ, அதாவது ஒரு சில ரேடார்கள்லேருந்து தப்பிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு அமைப்பும் ஒரு சில ரேடார்கள்லேருந்து தப்பிச்சிரும். ஆனால் இந்த நம்மளோட கூட்டு முயற்சியில் வந்து எதையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ரேடாராலையும் நம்மளை வந்து, அதாவது நம்ம ரேடாரையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு அமைப்பு, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு அமைப்பையும் கூட அவங்க வந்து நம்ம மேலே போர் தொடுத்துனா கூட அந்த ஏவுகணைகளெல்லாம் நம்மளால் தாக்க முடியும், இடைமறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அமைப்பை. சரிங்களா, இது வந்து இதெல்லாம் வந்து இந்த பராக்கெட்டுங்கிறது ஒரு நடுத்தர கேடயம் தான் இது. சரிங்களா, அதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம முடிவுரைன்னு நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பாதுகாப்பு தான். ரைட்டா, தொழில்நுட்பத்தை டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளுடைய நாட்டோட ஒருமைப்பாட்டையும் அந்த இறையாண்மையும் பாதுகாக்கிறது வந்து நம்ம பாதுகாப்பு அமைப்போட ஒரு தலையாய கடமை. அதில் வந்து இந்த வான்வெளி அமைப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, எதிர்கால தேவைகளுக்கு நம்ம அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, சேட்டலைட்ஸு மற்ற இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம வந்து பாதுகாப்பு அமைப்பை இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இன்னும் நம்ம அட்வான்ஸாக சொல்லணும்னா டெக்னாலஜி பேஸ் பண்ணி, இப்போ டெக்னாலஜினா ஏஐ இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செய்யலாங்கிற மாதிரிலாம் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா.